வெல்கம் டு ஈஸி உஷாஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து 3 விதமான கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். அதற்கான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். அரிசி மாவு 1 கப்பு, ஏலக்காய் பொடி, வடிகட்டின சர்க்கரை வெள்ளைப்பாகு, உளுத்தம்பருப்பு, கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பெருங்காய பவுடர், உப்பு, பச்சை மிளகாய், தேங்காய், காரப்பொடி, நல்லெண்ணெய். இப்போ வாங்க வந்து எப்படி ஃபஸ்ட்டு நம்ம மாவு கிளறிக்கலாம். மாவு எப்படி கிளறிக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ தண்ணி இதால் இந்த அரிசி மாவு எடுத்துக்கிட்ட டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், பிஞ்ச் சால்ட்டு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே அடுப்பை இப்படி சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும். இதுக்கு வந்து அரிசி மாவு மிஷினில் அரைச்சி இல்லை அரிசி மாவு பதப்படுத்தின அரிசி மாவுங்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். இது நம்ம மாவை ஊற வச்சு அரைச்சின்னா அதுக்கு 1.5 டம்ளர் போதும். இப்போ மாவை நல்லா கிளறிக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆறட்டும். ஆறினப்புறம் தான் கொஞ்சம் நல்லா பிசையணும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது பூரணம் செய்யலாம். வடித்து வச்ச சர்க்கரை வெள்ளைப்பாகு, 1 மூடி மீடியம் சைஸ் மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஏலக்காய், பொடித்த ஏலக்காய், இதை போட்டு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் 3 இது பண்ணுறதுனால வெரி லாங்காக வந்து வீடியோ போக வேண்டாங்கிறதுனால நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், உப்பு போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இது ஆவியில் வேக வைக்கணும். இந்த ஆவியில் அது வேகட்டும். இன் மீன் டைம் இந்த மாவு ஆறின மாவு இருக்குது பார்த்தீங்களா, மாவு பிசைச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருப்பாங்க பார்க்கறதுக்கே. இதை வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுப்போம் வாங்க. இப்போ அந்த மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம்ல, அதில் வந்து ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் அம்மணி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. 1 ஸ்பூன் காரப்பொடி, ஒரு அரை பிஞ்ச் உப்பு போட்டு இதை நல்லா பிசைஞ்சு இப்போ உருட்ட போகிறேன். வச்சுருக்கேன். இது குக் பண்ணணும், அப்படி இருக்கட்டும். அடுத்தது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பூர்ண கொழுக்கட்டை பண்ணித்தரேன், பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, மாவு வந்து இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் நல்லா சொப்பு பண்ண வரும். பூர்ணம் அதே சைஸுக்கு ஒரு உருண்டை. எனக்கு வேறு ஷேப்லாம் பிடிக்காது. அது எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு மொத்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கும் சாஃப்டாக. அதனால் பிள்ளையார் இது உள்ளே பண்ண உள்ளே லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒன்று பண்ணி காட்டுறேன். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இதெல்லாம் ஒரு அமுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சொப்பு பண்ணிக்கலாம். பூரணம்
நடுவில் ஒரு ப்ரெஸ் அமைக்கிறோங்க. இப்போ அடுத்தது உப்பு கொழுக்கட்டை பண்ணி காட்டுறேன். எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பவுல்ஸாக ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதெல்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உசிலிச்சு வச்சேன் இல்லையா, அந்த இதை வந்து ஒரு ஸ்பூன் இதை அப்படி அப்படி சிம்பிள், அவ்வளோதான். ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒன்று பண்ணி காட்டுறேன். வியூவர்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தாராளமாக கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு என்ன தவறுகள்னு தெரியும். எடிட்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எடுக்கிறதுலாம் எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக கமெண்ட் கொடுக்கும். இப்போ இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பண்ணிக்கலாம். 7 minutes ஆயிடுச்சு, குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வந்து ஷைனிங்காக இருக்கும், பளபளன்னு. இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இதை கொஞ்சம் தாளிக்கணும், அதை காட்டுறேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை தாளிக்க அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். இது நல்லா வறுபட்டுருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது. எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க. இப்போ இதை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள், வந்து வெள்ளை கொழுக்கட்டை. இது எவ்வளோ பளபளன்னு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். உளுந்து கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை. தேங்க்யூ.